வணக்கம். உங்கள் வெங்கீஸ் டீ கடை அலசல். தாவேகா ஆட்சி நீடிக்குமா? ஏன்னா சமீப காலமாக நிறைய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிஎம் ஸ்டாலின் சார் ஆகட்டும், முன்னாள் அதிமுக அமைச்சர் தாமோ அன்பரசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் ராஜேந்திர பாலாஜி இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை? இந்த ஆட்சி இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா ஏதோ பின்னால் இருக்கும் இல்லையா? அப்போது இந்த ஆட்சி நீடிக்குமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல சில ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் நடந்த மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணையும் விழா ஒன்றில் எக்ஸிஎம் ஸ்டாலின் சார் பேசியிருந்தார். அதில் அவர் இந்த ஆட்சிக்கு மேலே மக்களுக்கு நம்பிக்கை போய்கிட்டே இருக்கு, 3 மாதமோ இல்லை 6 மாதத்துக்கு மேலே இந்த ஆட்சி தாங்காது, கூடி சீக்கிரமே நம்ம ஒரு எலெக்ஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஆட்சி பொறுப்பேற்ற சொன்ன 6 மாதத்துக்கு அது பிரச்சனை பேச போகிறதில்ல. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழலை வந்து விடுமோ வச்சந்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். சரி, ஓகே, எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் என்ன அவியலா பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை நம்ம பார்த்தோம். பட் கிட்டத்தட்ட அதே தோணியில் தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களும் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதெல்லாம் போகட்டும்னு பார்த்தா இப்போ அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் சாருக்கு கோபம் வந்தா இந்த ஆட்சி ரொம்ப நாள் தாங்காதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. புரியல ஆக்சுவலா. அதிமுகவை சார்ந்தவர் ராஜேந்திர பாலாஜி. அப்போ அவர் நியாயமாக பார்த்தா எடப்பாடியாருக்கு கோபம் வந்தோன்னு தானே சொல்லணும். எடப்பாடியாருக்கு ஆக்சுவலாக இந்த அரசு மேலே கோபம் இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம்தான், இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள், அதிமுகவை சார்ந்த 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே வரப்போகிற இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டிடுவாங்கன்ற மாதிரி தான் இப்போ நிலவரம் இருக்குது. இன்னும் கூட ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் பைப்லைனில் இருக்காங்க. அவங்களும் கூடிய சீக்கிரமே ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா அதுக்கு அங்கேயும் தாவேகா சார்பில் அவங்க போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போது ஒரு கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ எடப்பாடியார் ஆக்சுவலாக தாவேகா ஆட்சி மேலே இல்லை விஜய் சார் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கணும், எடப்பாடியாருக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு தான் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவர் திமுகவை சேர்ந்த தலைவர் ஸ்டாலின் சார் கோவம் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது. என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு அவர்? ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை போய் முடிகிற ஸ்டேஜில் இருக்கா? அதற்கு அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா அதுக்கு தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்றத இந்த மெசேஜ் மூலமாக சூசகமாக சொல்ல வர்றாரா? இல்லை அவர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தலைவர் ஸ்டாலின் சார் தான்றதை சொல்ல வராரான்றது புரியாத புதிராக தான் இருக்குது. பார்ப்போம். அரசியல்னாலே ஆச்சரியங்கள் கலந்த விஷயம் தானே. சரி, ஓகே. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதோ, பேக்ரவுண்டில் நிறைய ஏதோ போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் அலசலாம். தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிற கட்சியோ கூட்டணியோ தான் ஆட்சி அமைக்க முடியும். தாவேகாக்கு 107 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்குது தாவேகா கட்சிக்கு. விஜய் சார் திமுக திருச்சி கிழக்கு தொகுதியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா? 108 இருந்தது, அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ 107. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், ஐயுஎம்எல், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு எம்எல்ஏ, மொத்தமாக 121 எம்எல்ஏக்களின் ஆதரவு இப்போதைக்கு இருக்குது. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஐயுஎம்எல் அவங்கெல்லாம் தலா காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் பதவி, ஐயுஎம்எல்க்கு ஒன்றும், விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் இருக்குது. ஸோ இந்த 14 எம்எல்ஏக்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாற்று கூட்டணி கட்சிகளில் 14 எம்எல்ஏக்களில் 4 பேர் அமைச்சர்கள். ஸோ சிபிஐ, சிபிஎம்
தலா 2 எம்எல்ஏக்கள் அவங்க ஆட்சியில் பங்கு வகிக்கல. விலகுனா ஒருவேளை அவங்க தான் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அமைச்சர் பதவியில் இருக்கிற மற்ற கட்சிகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. சிபிஐ சிபிஐஎம் 4 எம்எல்ஏக்கள் விலகினா கூட 221 இருக்கிறது 117 தான் ஆகும். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் 227 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. 6 பேர் அதிமுக ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா. ப்ளஸ் விஜய் சார் ரெசிக்னேஷனுக்கு அப்புறம் இப்போ 227 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதில் 114 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாலே ஆட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சிபிஐ சிபிஎம் விலகினா கூட 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கும். அதனால் ஆட்சிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த 6-7 தொகுதிகள் இடைத்தேர்தல் வந்து அதில் 7லையுமே ஜெயிச்சிட்டா இன்னும் இந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மை பெட்டராகிடும், பலமாக இருக்கும். ஒருவேளை 1-2 சீட் தோத்தா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஆட்சிக்கு அடுத்த 5 வருடங்களுக்கு எதுவும் பெருசாக ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஓகே, இப்படி இல்லைன்னா இப்போ வேற என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த ஆட்சி கவிழ்றதுக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று வந்து தாவேக்காக்குள்ள இருக்கிற ஒரு நபர் ஒரு 78-80 எம்எல்ஏக்களை வெளியே கூட்டின்னு வந்து மற்ற அதிமுகவோ திமுகவோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளும் பிஜேபியின் ஆதரவு பெரிய அளவு தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்த முடியும். கவர்னர் அவங்கெல்லாம் பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரில. பிஜேபிக்கு இதில் பெருசாக நன்மை இருக்கிற மாதிரியும் தெரிலை. ஓகே, மூணாவது, அந்த மாதிரியே இந்த மாதிரி ஆட்சி அமைஞ்சாலும் அது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியாது. மூணாவது ஆப்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கலாம், கவர்னர் ஆட்சியை கொண்டு வரலாம். பட் கடந்த மோடி அரசு உள்ளே வந்ததுக்கப்புறம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க 356வது பிரிவை பயன்படுத்தவே இல்லை. எம்எல்ஏக்கள் நிறைய இடங்களில் ரிசைன் பண்ணி கட்சி மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கு. பட் கவர்மெண்ட் எதையும் அவங்க டைரெக்டாக கலைச்ச மாதிரி தெரில. 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி கலைச்ச மாதிரி தெரில. அப்படியே கலைச்சாலும் அது கோர்ட்டில் செல்லாது, மறுபடியும் தாவேக்க வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆட்சி மறுபடியும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி வந்தால் கூட, தேர்தல் வந்தால் என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து மத்திய ஆட்சி இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் தீர்ப்பை வந்து மாற்றி எழுதிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அனுதாப அலை தான் வீசும். அது தாவேக்காக்கு பெரிய அளவில் சாதகமாக தான் முடியும். மறுபடியும் ஒரு 30-40 சீட்டு கூடுதலாக ஜெயிச்சு அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது தாவேக்காவும் விஜய் சாருக்கும். ஸோ ஆட்சிக்கு எந்த வகையான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரில. பட் அரசியலில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இதை விட ரொம்ப எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. உங்களை மாதிரியே நானும் அவளுடன் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கேன். நன்றி, வணக்கம்.